அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காய்கறி ரெசிபீஸ் தான். காய்கறிகளை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் பலவிதமாக காய்கறிகளை செஞ்சுருப்பீங்க, பட் என்னோடய ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நிறைய ரெசிபியை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எங்கள் கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டைல் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் புதுவிதமாக இருக்கிற இந்த ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் காய்கறிகளும் பிடிக்க ஆரம்பிக்கும், நல்லாவே சாப்பிடுவாங்க. அப்படி தான் நான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சாப்பிட வச்சேன். அதனால தான் அதெல்லாத்தையும் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நிறையா போட்டிருக்கேன், பட் அதில் எந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்டில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சுரக்காய் பொரியல் பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நல்ல ஒரு பிஞ்சு சுரக்காவை எடுத்துக்கோங்க. அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை ஒரு இடிகல்லில் வச்சு நல்லா இடித்து வச்சுக்கிறணும். சுரக்காயை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், மசாலா இடிச்சிட்டு வந்துட்டேன். மிக்சியில் அரைக்கக்கூடாது, இடிகல்லில் தான் இடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்ச உடனே கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க, அந்த சுரக்காயை இதில் சேர்த்துருவோம். சுரக்காயை சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாயும் இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். அதை சேர்த்துட்டு அதோட இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு பரட்டி விட்டுருணும். இதுக்கு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் போடக்கூடாது. வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து தான் சேர்க்கணும். இது வந்து எங்கள் கிராமத்தில் செய்கிற ஸ்டைலு. சுரக்காவை நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இடித்து போட்ட சின்ன வெங்காயமும் அந்த ஜீரகத்தோட வாசனை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வைங்க. சுரக்காய் நல்லா வெந்துருச்சுனாலே காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும், கடாயில் ஒட்டாமல் வரும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சுரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னு. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே அடியில் ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக சுரக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சைடிஷாக இல்லை, சும்மாவே இதை கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். சரி, அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் கிராமத்து ஸ்பெஷலான சின்ன பாவக்காய். இந்த சின்ன பாவக்காயை நல்லா காம்பை ஆஞ்சிட்டு சின்னதாக இருக்கிறத முழுசாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் வந்து நல்லா உப்பு வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்க்கணும். அப்போ தான் அதில் இருக்க கசப்பு கொஞ்சம் இறங்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு அடுப்பில் வச்சுருங்க. நல்லா பாவக்காய் வேகணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு பரட்டி விடுறேன். இன்னும் கொஞ்சம் பாவக்காய் வேகணும், வெந்தால் தான் நம்ம வடிக்க முடியும். மறுபடியும் மூடி வச்சிடுறேன். இப்போ திறந்து காமிங்க பாருங்கள், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வடித்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ பாவக்காயில் இருக்க தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு பாவக்காய் அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குலுக்கி விடணும். ஏன்னா அந்த பாவக்காயில் இருக்க தண்ணிலாம் நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு குலுக்கி விடணும். அந்த தண்ணி வற்றி பாவக்காய் நல்லா உதிரியாக வருது. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் மாதிரி, உடம்புக்கு நல்லது, பட் சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது இந்த பாவக்காய்.
இந்த பாவக்காய்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக கடையில் பார்த்தா வாங்கி செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ நான் தாளிக்க போகிறேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் பாவக்காயை கொட்ட வேண்டியதான். தாளிப்புலாம் எல்லாத்துக்கும் உள்ளது மாதிரி ஒரு சாதாரண தாளிப்பு தான். பட் அதை வேக வைக்கிறது மட்டும் கரெக்டாக வேக வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாவக்காயை கொட்டிடுங்க. பாவக்காயை கொட்டிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 பெரட்டி விடுங்க. அந்த பாவக்காய் கொஞ்சம் அந்த தாளிப்பில் வதங்கி வரட்டும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஒரு சாம்பார் சோறு அதோட சைட் டிஷ்ஷாக அந்த பாவக்காய், அது 2 மட்டும் போதும். சாப்பிட்டா அப்படி இருக்கும். எங்களோட கிராமத்து ஸ்டைலில் ஒரு பாவக்காய் பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்ற வேலை தான். நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். நான் போயிட்டு ஒரு பிளேட்டில் வைக்க போகிறேன். குளிக்க போனால் சொல்கிறேன், சின்ன பையனுக்கு லேட் ஆகிடும், அவனுக்கு லேட் ஆகிடாது. அதனால் சோத்தை தூக்கிக்கிறேன். பாவக்காய் பொரியல் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் என்ன பார்க்கலான்னு பார்க்குறீங்களா? கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு தான். இதுக்கு முதல்ல 4 உருளைக்கிழங்கை நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். வேக வச்சு உரிச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்களா, உடச்சா உடையணும், அந்தளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்காக வேகாமல் கட் பண்ணி வச்சுடாதீங்க. ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, அப்புறம் கிண்ட முடியாது. உள்ளே போட்டு பரட்டும் போதே கூழ் மாதிரி ஆகி போயிடும். நல்ல ஒரு அடிக்கடமான கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி கலர் மாறி வரட்டும். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நேரம் கீழே சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கிருக்கு. வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. ரொம்ப பெரிய பீஸாக போட்டுறாதீங்க, சீக்கிரம் வதங்காது. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இது 2ஐயும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. தக்காளி கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ அது தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா மசாலா, இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு ஒரு தக்காளி தொக்கு மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்க. பார்க்கும்போது அசல் தக்காளி தொக்கு மாதிரி தான் இருக்குது.
அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடணும். சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக பிரட்டி விடுங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த தக்காளியோட புளிப்பு, நம்ம போட்டிருக்க உப்பு எல்லாமே இறங்கணும். நம்ம ரொம்ப ப்ளைனாக தானே வேக வச்சுருக்கோம். நம்ம போட்டிருக்க மசாலா, காரம் எல்லாமே உள்ளே இறங்கணும். அப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து ஒரு கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே கொஞ்சம் மசாலா இறங்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது ரொம்ப ப்ளைனாக தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. சரிங்களா? நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். தண்ணிலாம் எதுவும் கிடையாது. மசாலா எல்லாமே அப்படியே உருளைக்கிழங்கு மேலே ஒட்டிட்டு வந்துருச்சு பாருங்கள். தனியாக எதுவுமே இல்லை, எல்லாமே உருளைக்கிழங்கோடு சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும். எந்தில் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் செய்யும் போதே கொஞ்சம் உப்பு செக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ரொம்ப ப்ளைனாக தானே வேக வச்சுருக்கோம். அதனால் அதில் உப்பு சேரும் போது உப்பு கொஞ்சம் வெளியில் கம்மியாகிடும். அதனால தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். கடைசியாக பொடியாக நறுக்கு கொத்தமல்லியை சேர்த்து ஒரு பிரட்டிட்டு அதோடு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். செஞ்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக சுட இருக்குன்னு. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சோன்னே 1/4 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ சரியாக வரும். கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கி கலர் மாறினோடனே ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இந்த பீக்கங்காவை வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்டு நான் பார்த்துக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் திடீர்னு கசப்பான காய் இருந்துச்சுன்னா மொத்த ரெசிபியுமே கெட்டு போயிடும். அதனால் பீக்கங்காவை கொஞ்சம் கடிச்சு பார்த்து நல்லா இனிக்குதான்னு பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. பார்த்தீங்களா, பீக்கங்காவை நான் கொஞ்சம் எவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஏன்னா அது வெந்த ஒன்று தண்ணி மாதிரி சின்னதாக சுருங்கிடும். நீங்கள் ஏற்கனவே சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, கூழ் மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாப்பாங்கிட்ட கூட வேற. இப்போ பாருங்க, கரெக்டாக ஒரு 5 நிமிஷமே போதும், அப்படி சுருண்டுரும். இந்த பாருங்க, நம்ம போட்டதை விட பாதி ஆயிடுச்சு. இன்னொரு கிண்டும் போது இன்னும் குறைஞ்சி போயிடும். பாருங்க, பீக்கங்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ பீக்கங்காய் சேர்த்தோம், இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது இப்படி தான் ஆகும், ரொம்ப வதங்கி கொஞ்சம் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பீக்கங்காய் எண்ணெய்க்காய் நல்லாயிருக்கும் சாப்பிட. பட் ஆனால் நாங்கள் அப்படி சாப்பிட மாட்டோம். இதில் ஒரு முட்டை சேர்த்துருவோம். முட்டை சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபைனலாக ஒரு முட்டையை சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு கிண்டிடணும்.
ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்து கிண்டணும். ஒரு டகடகன்னு கிண்டோம்னா முட்டை தூள் மாதிரி ஆகி போயிடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா அந்த முட்டை அப்படியே வெந்துடும். அப்படி வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பிரட்டிட்டோம்னா அந்த கொஞ்சம் தனியாக விட்டுருந்துச்சு பாருங்கள் பீக்கங்காய். அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த முட்டை இழுத்துக்கும். பாருங்கள், நல்லா இருக்கு. இந்த முட்டை சேர்க்கலைன்னா பீக்கங்காவை எடுத்து வைக்கும்போது பக்கத்தில் தனியாக ஓடும். இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பீக்கங்காயில் தண்ணி ஓடாமல் எப்படிடா செய்கிறதுன்னு. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, பீக்கங்காய் சூப்பராக இருக்கும். சரி, அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? சுரக்காய் எள்ளு வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். சுரக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக் ஸ்லைஸாக இருக்கணும். ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்ச மிளகாத்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் அந்த சுரக்காவோட மசாலா. மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கோப்பையில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த கடலை மாவு, உப்பு, நம்ம போட்ட எள்ளு, மசாலா எல்லாம் ஒன்று சேரணும். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சுரக்காவை எடுத்து போட்டு டைட்டாக 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலா அதுலேயே கோட் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள், பார்த்தீங்களா, நான் போட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன், அதுலேயே ஒட்டிட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி மசாலாவை பிரட்டி எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம பிரட்டி வச்சு கொஞ்சம் நேரம் ஆனாலும் அந்த மசாலாலாம் அந்த சுரக்காக்குள்ளே இறங்கும். அதனால மசாலா எல்லாத்தையும் கோட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இது சுரக்கானே தெரியாமையே குழந்தைங்களுக்கு சாப்பிடும். ஏன்னா இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, சுரக்காய் போட்டு பிரட்டி வச்சது நான் பிரட்டி வச்சு ஒரு 5-8 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. மசாலா எல்லாம் அதுலேயே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எதுவுமே கையில் ஒட்ட மாட்டேங்குது. இப்போ எண்ணெயில் இப்படி எடுத்து அடிக்கிறேன். எதுவுமே மசாலாலாம் கலராது, அழகாக சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா ஒரு பக்கம் கலர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ஒரு சூப்பரான சுரக்காய் மசாலா வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இது என்னன்னே தெரியாமல் ஏதோ ஃப்ரை போல அப்படின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த சுரக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்க அடுத்த பேட்சை போட போகிறேன். ஓகே, சுரக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, அந்த எள்ளோட அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. இப்போ அடுத்து என்னதுன்னா பூண்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லவா? வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் ஜீரகமும் பொரிஞ்சிருக்கு. அது கூடவே நல்லா ஒரு 10-12 பல்லு பூண்டு பல்லை வந்து தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். தோல் இல்லாமல் தான் தட்டணும். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகட்டும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்க, பூண்டு கொஞ்சம் கலர் மாறி வரும்போது நம்ம கட் பண்ணிட்டு இருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு,
சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பூண்டோட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த உருளைக்கிழங்குல இருந்த தண்ணியில தான் அது வெந்து வருது. இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாதி வேக்காடை வெந்துருச்சு அப்படிங்கும் போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா. இந்த உருளைக்கிழங்கு வறுவலோட டேஸ்ட்டே சாம்பார் மசாலா தான். நீங்கள் இதில் சாம்பார் பொடி சேர்த்து உடனே ஸ்மெல்லு பாருங்கள். இப்போ அந்த பூண்டுக்கும் அந்த சாம்பார் பொடிக்கும் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வறுவலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சாம்பார் பொடியும் பூண்டும் சேர்க்குறனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்மெல்லு என்ன எனக்கு தான் தெரியுது, அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்மெல்லான சூப்பரான பூண்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூண்டு உருளைக்கிழங்கு வறுவல். அந்த சாம்பார் பொடியோட ஃப்ளேவரு அந்த பூண்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், நல்லா பூண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம காம்போவாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ரெசிபி என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா? அவரைக்காய் வறுவல், அவரைக்காய் பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் என்னோட ஸ்டைலில். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு ரெண்டும் கொஞ்சம் வதங்கின உடனே அது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துறேன். இது எல்லாமே 1/4 கிலோ அவரைக்காக்கு. பாருங்க, பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கி கலர் மாறி வரும் பாருங்க. அந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்து கலர் மாறட்டும். பாருங்க, பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்கக்கூடாது, காஞ்ச மிளகாய் தூள் அதை இதில் சேர்த்துட்டு அது கூட நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயும் சேர்த்துட்டு இப்போ இந்த அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த பூண்டு காஞ்ச மிளகாயோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாயிருக்கும். அவரைக்காய்ங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் திறக்கிறேன், அதுக்குள்ளாவே அப்படியே வதங்கிடுச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான அவரைக்காய். உண்மையிலேயே பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அவரைக்காயை வந்து திரும்ப திரும்ப மூடி வைக்க வேணாம். நீங்கள் திரும்ப ரொம்ப அதிகமான டைம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா 2 தடவை தான். நான் ஒரு தடவை மூடி வச்சு எடுத்தேன்னா திரும்ப ஒரு தடவை மூடி வச்சு எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நல்லா அதை கிண்டி வேக விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் திரும்ப மூடி வைக்கும்போது அவரைக்காயோட கலர் மாறி அது பச்சை கலரில் இல்லாமல் அது ஒரு மாதிரியான கலரில் ஆகிடும். இப்போ பாருங்கள், அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு செஞ்சவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கொஞ்சம் திண்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.